டங் டங் ராட்சசன் மாதிரி இன்னொரு மூவியை விட்னஸ் பண்ண நீங்க ரெடியா? விக்டிமை கொன்னுட்டு ரத்தம் உறையற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். எஸ், இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சும்மா அதிரும். It is a copycat killing. இதெல்லாம் தவிர்த்து இது சரத்குமார் சாரோட 150th ஃபிலிம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் பயங்கரமா இருக்கு. I am still fit and active. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து தி ஸ்மைல் மேன் ட்ரைலர் தான் டீகோட் பண்ண போறோம். மறக்காம சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூன்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யாரு? சாம் பிரவீன். அவரை பத்தி நம்ம அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு பேசலாம். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி சைக்கோ கில்லர் ஃபிலிம் இல்லைன்னா இந்த காப்பி கேட் ஃபிலிம் நடிக்கும்போது அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்லேயே நிறைய கன்வே பண்ணிடணும். அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிறவர் நம்ம சரத்குமார் சார், அதுக்கு அடுத்தது வந்து இனியால். இவங்க பொதுவாகவே இந்த பேய் படம்னா டேரக்டர் சொன்னாலே இல்லை பேய் படமா சார் நான் ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுருவாங்க இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்தது ஜார்ஜ் மரியன். எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்டர் ஃப்ரம் கைதி அண்ட் லியோ, வேற லெவலில் பண்ணுவார். டபால் டபால். அடுத்ததா வந்து சுரேஷ் சந்திரமேனன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 feet டால் ஸ்டன்னர் அப்படின்ற மாதிரி அவர் அப்பியரன்ஸ் கொடுத்தாலே அந்த தாடி மீசையோட எப்படி இருக்கும் அப்படின்றத டைரக்டர் கணிச்சு தான் இவங்களெல்லாம் கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓவரால் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தென் கம்மிங் ஆன் டு த டைரக்டர், நான் முதல்லயே சொன்ன மாதிரி சாம் பிரவீன். இவர் வந்து 2 படம் தாங்க எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி 2023 மெமரிஸ் அப்படின்ற ஒரு படம், இப்போ வந்து நம்மளோட த ஸ்மைல் மேன். இந்த மெமரி படம் வந்து இதுவுமே வந்து ஒரு கில்லர் ஃபிலிம், சீரியல் கில்லர் ஃபிலிம். என்னன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் அவருக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் ஆகிடுது. அந்த மெமரி லாஸ் ஆகும்போது எப்படிலாம் கொலை பண்ணுறாருன்றத மறந்துடுது, திருப்பி வந்து நிற்கிறாரு, திருப்பி போகிறாரு அப்படின்றத எப்படி வந்து ஸ்டோரி ஆங்கிளில் கன்வே பண்ணியிருக்காருன்றது தான் கதை. ஸோ கம்ப்ளீட்டாக இவருக்கு வந்து இந்த மாதிரி கில்லோ ஃபிலிம் இல்லை சைக்கோபாத் கில்லிங் ஃபிலிம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதோட நிறுத்த மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஏதாவது இதே மாதிரி கில்லோ ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவார். ஸோ அவரு வந்து ஒரு சைடு. அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர் அவினேஷ். இவருமே வந்து இவருக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபிலிம் இது. இதுக்கு முன்னாடி அவரோட படத்துலேயே தான் மெமரிஸ் படத்தில் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு செகண்ட் ஃபிலிம். ஸோ த ஃபைனல் டச், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தோட எடிட்டர் ஒரு 2018 இருக்குங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து திடீர்னு மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னா, இந்த படத்தை பார்த்தியா எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே அது முடிகிற வரைக்கும் கை கால்லாம் ஒதுருது, அந்த அளவுக்கு பயமுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது ராட்சசன். 2018 இந்த படம் வந்து இதுக்கு வந்து டைரக்டர் என்ன டச் கொடுத்தாலும் அந்த எடிட்டர் டச்சுன்னு இருக்குல்ல, அதை வேற லெவல் பண்ணதான் சான் லோகேஷ். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு தெரிஞ்சா அதிரும்ல அப்படின்ற மாதிரி ராட்சசன் படத்தோட எடிட்டர் சான் லோகேஷ். இவர் இதை தவிர்த்து வேற என்னென்ன எடிட்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி, இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன அயோத்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப அந்த கல்ட் மூவிஸ் எல்லாம் இவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு எந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க. சான் லோகேஷ் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஒரு வேற லெவலில் ஒரு கல்ட் எடுத்துட்டு வருவாரு. நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபிலிமை வந்து ஒரு டேரக்டர் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் எடுத்தாலும் அது அவுட்புட் எடுத்துட்டு வரும்போது சான் லோகேஷ் தெரிவிக்க விடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஃபைனலி மூவிங் ஆன் டு த கேஸ்ட்ல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார். இவருக்கு வந்து இந்த சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு 2013 ஒரு படம் வந்தது. அப்பத்துலேருந்தே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டிஃபால்ட்டா ஒரு வெறப்பான ஒரு ஷர்ட்டை கொடுத்து நீங்க இப்படிதான் போகணும் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களா இல்லை இவரே அவரை வந்து மாத்திக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரிய வம்சம் சரத்குமார் தான். அதுல இருந்த ஒரு இலக்கண மனசெல்லாம் இப்ப அந்த இலக்கண கேரக்டர், சாரி மனசு இல்லை, இலக்கண கேரக்டர் இப்பெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் கடைசியா நடிச்ச ஒரு 7-8 படம், நிறங்கள் 3, அப்புறம் வந்து ஹிட் லிஸ்ட், பரம்பொருள், போர் தொழில், கஸ்டடி, இது எல்லாத்துலயுமே நார்மல் மனுஷனாவே இல்லை. ஒன்று ஏசிபி ஆஃபீஸர், இல்லை போலீஸ் ஆஃபீஸர், இல்லைன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், இல்லைன்னா சிபிஐ என்கொயரி ஆஃபீஸர் இப்படின்னு சொல்லி அவருக்கு சூட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின்டைன் பண்றாருல அந்த பிசிக்கு எப்படியா இருந்தாலும் அவர் சூட் ஆகுது, பயங்கரமா இருக்காரு. ஸோ வந்து
சரத்குமார் சாருக்கு வந்து சரக்கு ரயில் சார்பாகவும் கார்த்திக் சார்பாகவும் ஒரு 150th ஃபிலிம் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய கங்காட் சார். கண்டிப்பா. ஏன்னா நீங்களாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆஸ் அ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா, ஆஸ் அ ஒரு ஹீரோவா இன்னும் கூட நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம் இந்த ஏஜ்ல கூட அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுல நீங்கள்லாம் ஒரு வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஃபைனல் ட்ரைலர் டீகோடிங். இந்த ட்ரைலரை டீகோட் பண்ணும்போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதோட பேக்ல இருந்து பார்க்கலாம். என்னன்னா இந்த ஸ்டோரியே ரிவர்சல்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஃபீல் இல்லை, கன்ஃபார்ம்னு கூட சொல்லலாம். என்னன்னா லாஸ்ட்ல ஒரு ஃபைட் வரும். லாஸ்ட் ஒரு 2 சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு. என்ன ஃபைட்னா, நான் இவ்வளோ நாள் இருட்டில் இருந்தேன், இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சரத்குமார் சார் சொல்லுவார். வெளிச்சத்தில் வந்தவனா நான் திருப்பி இருட்டிலேயே அடிச்சு ஓட விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பிட்வீன் வில்லன் அண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயே படத்தோட ஒரு ஸ்டோரி லைன் வந்து தெரிஞ்சிச்சு. என்னன்னா படம் வந்து வெறும் கில்லர் ஃபிலிம் கிடையாது, ஒரு சைக்கோபாத் கில்லர் ஃபிலிம் கிடையாது. இது சரத்குமார் சாருக்கும் அந்த பர்டிகுலர் வில்லனுக்கும் இடைப்பட்ட ஒரு கதை. எங்கேயோ விட்டகுறை தொட்டகுறை இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்துல வந்து எடுத்துட்டு வராங்கன்றதுதான். இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு குப்பை கிடங்குல வந்து ஒரு மாஸ்க் போட்ட, அதாவது ஸ்மைலி அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, இந்த ஜோக்கர் படத்துலலாம் வச்சிருக்க மாதிரி அந்த ஈன்னு இழிச்சா மாதிரி அதில் ஒரு ஏதோ ஒரு மோட்டிவோட ஒரு கொலைகாரன் கொலை பண்ணி போடுறான். அந்த கொலையும் ஏன் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா ஒரு கொலைகாரன் கொலை பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு மறைஞ்சு போடலாம். பட் பப்ளிக்கா ஒரு இடத்துல போறான்னா அந்த கொலைகாரத்துக்கான மோட்டிவ் ஏதோ இருக்கு அப்படின்றது அங்க அர்த்தம். ஸோ இதை தான் வந்து டைரக்டர்ஸ் எடுத்த உடனே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு சரத்குமார் சார் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், சிதம்பரம் நெடுமாறன் என்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸால வந்து பாதிக்கப்படும் போது அவருக்கு வந்து இன்னும் 1 year தான் மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்ற மாதிரி நடுவில் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்றதெல்லாம் வந்து கனெக்ஷன் எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எஸ், அப்படி பார்க்கும்போது அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்ல எப்படியும் 1 year எல்லாம் மறந்துடும், நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவரு வந்து என்ன பண்றாருன்னா மை சீரியல் கில்லிங் கேசஸ் அப்படின்ற ஒரு புக்கு, அவரோட வாழ்க்கையில நடந்த அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண கேசஸ் வந்து ஒரு புக்கா எழுதுறாரு. முக்கியமா இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்க்கான அவருக்கு வந்த ரீச் ஆனது இல்ல அவரு இம்பாக்ட் ஆயிருக்காருல, அதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா, ஒன்னு அவரோட பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும், அவரோட பொண்ணு இல்ல ஒய்ஃப் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடுவில் ஏதாவது இறந்துருப்பாங்கன்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இது ஒரு சைடு. ஒன்ஸ் அந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ண விடனே தான் அந்த பர்டிகுலர் சீரியல் கில்லர் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு இல்லை நீ இன்னும் இருக்கியா அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல திருப்பியுமே வந்து அந்த காப்பி கேட் கில்லிங்கை ஸ்டார்ட் பண்றதா சரத்குமார் சாரே சொல்லியிருப்பாரு ஒரு சீன்ல. இவன் வந்து இப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொலை பண்ணியிருக்கான், ஸோ ஹி இஸ் அ காப்பி கேட் கில்லர் அப்படின்னும் போது ஸோ ஹி ஆல்ரெடி டீல்டு வித் தட் கேசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இதுதான் வந்து படத்தோட மொத்த ஸ்டோரியா இருக்கலாம். ஸோ படத்தோட ஸ்டோரி இதுலயே கரெக்டா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்சைமர்ஸ் டிசீஸால பாதிக்கப்பட்ட சரத்குமார் அவர்கள் ஒரு புக் எழுதுறாரு. அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் எதனால பாதிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பர்சனல் இஷ்யூவால இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்ளமால. அதுக்கு முன்னாடியே இந்த சீரியல் கில்லிங் கேசஸ் எல்லாம் அவர் டீல் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் புக் ரிலீஸ் ஆன பிறகு திருப்பி உள்ள இருந்தவன் வெளியில வந்து சரத்குமாருக்கும் அந்த சைக்கோபாத் கில்லருக்கும் வந்து நடக்கிற ஒரு மிகப்பெரிய வார் தான் தி ஸ்மைல் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ட்ரைலர் டீகோடிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you. மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.